BMS கோரிக்கைகளுக்கு அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கும், அதன் பிறகும் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக BMS அகில இந்திய பொறுப்பாளர் அறிவிப்பு. கேரளாவை போன்று தமிழகத்திலும் அரசே ரப்பர் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் மேல்புறம் ஒன்றியம் BMS அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சிரஞ்சீவி பவன் என்ற பெயரில் கட்டப்பட்டு வந்த இந்த கட்டிடத்தை பாரத் மாதா சேவா டிரஸ்ட் தலைவர் சுகுமாரன் ஜி திறந்து வைத்தார். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து BMS கொடியினை மாநில தலைவர் வெங்கட் ராகவன் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அம்பேத்கர், குருஜி மற்றும் பாரத் மாதா படங்கள் திறக்கப்பட்டன. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட BMS அகில பாரத பொறுப்பாளர் துரைராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பாரதிய மசூர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் போட்டோகிராஃபர் வந்தே வந்தே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வந்தே வந்தே பாரத் மாதா கி வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே BMS வளர்கவே BMS வளர்கவே நாட்டிற்காக உழைத்திடுவோம் தமிழ் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வாழிய வாழிய வாழியவே BMS வாழியவே வளர்க இங்க பாருங்க கல்லுமா ரசீல் போட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுங்க கொடுங்க 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 துணி பார்த்து அப்படி எடுத்துட்டா சுவாமி விவேகானந்தர் படத்தினை குருஜி படத்தினை போட்டிருக்கு பாருங்க கிட்ட வாங்க சைடுல வாங்க அண்ணல்
அருணோதய ஒளிதர வந்தோம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய உழைப்பினாலே செல்வ செழிப்பை பெருக்கிடுவோம் நடுங்கி ஒடுங்கி. சொல்லுங்க. பாரதிய மசூர் சங்கம் இன்று நாட்டினுடைய முதன்மை சங்கமாக உள்ளது. நாட்டினுடைய என்று மட்டுமல்ல, அகில உலக அளவில் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு சுதந்திரமான தொழிற்சங்கம் என்கின்ற பெருமையை கூட பெற்றிருக்கிறது. இந்த சங்கம் பாரதத்தில் 4 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட சங்கமாகும். பாரதத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு என மட்டுமல்ல, உலக அளவிலான தொழிலாளர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அது அல்லது மற்ற நாடுகளைச் சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்களோடு சேர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு பாரதிய மசூர் சங்கம் இப்போது உயர்ந்திருக்கிறது. வரப்போகிற 13, 14, 15, 16 தேதிகளில் அடுத்த ஜூலை மாதத்தில் ஹைதராபாத்தில் வைத்து பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதன் தொழிற்சங்கங்கள் எல்லாரையும் அழைத்து அங்கு பாரதிய மசூர் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய மாநாடு நடக்கப் போகிறது. அந்த அளவிற்கு இன்று பாரதிய மசூர் சங்கம் நாட்டில் பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் போது புதிய ஆட்சி வந்திருக்கிறது. கோரிக்கைகளை வைக்கிறோம். உடனடியாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டங்கள் எல்லாம் இப்போது முன்னெடுக்கப் போவதில்லை. கால அவகாசம் கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாய கடமையாகும். அப்படி இங்க குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய அளவிற்கு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாத நிலையில், இருக்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்ற நிலையில், அந்த தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து இந்த அரசு, தமிழக அரசு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக இங்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் மிக அதிகமாக இருக்கின்றனர். அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான எல்லா செயல்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த பகுதியில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள், அதே போல முந்திரி ஆலை தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாம் வேலை இழந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக நான் முதலிலேயே குறிப்பிட்டபடி இங்கு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மீண்டும் திறந்து செயல்பட வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாகும். இவர் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய தென் பாரத அமைப்பு செயலாளர் திரு ராஜீவன்ஜி அவர்கள், இவர் மாநில தலைவர் திரு வெங்கட்ராகவன், இவர் மாநில பொதுச் செயலாளர் திரு சங்கர் அவர்கள், மணிகண்டன் மாவட்ட தலைவர் உங்களுக்கு தெரியும். சார், குறைந்தபட்ச ஊதியம் தனியார் கம்பெனிகள்ல குறைந்தபட்ச ஊதியம் அமுல்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து வரும் தமிழக அரசு புறக்கணிக்கிட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால தொழிலாளர்கள், முதலாளிகள் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, தொழிலாளர்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அநீதியான செயல், கண்டிக்கத்தக்க செயல். நிச்சயமாக மாநில அரசு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் கூட மாநில அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை விட அதிகமான ஊதியத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த ஊதியத்தை கூட இங்கே அமல்படுத்த வேண்டும் என்பது பாரதிய மசூர் சங்கத்தின் முதன்மை கோரிக்கைகளில் ஒன்றாக நான் முதலிலேயே கூறியபடி ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து அதற்கு பின் அவர்கள் அமல்படுத்த தவறினால் நிச்சயமாக போராட்டங்களை முன்னெடுப்போம். கேரளாவில் ரப்பருக்கு விலை நிர்ணயம் அரசு 250 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் பாதிப்பு இல்லாத வகை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த ஏற்பாடு இல்லாத எப்படி பார்க்க? கண்டிப்பா இங்கேயும் செய்யணும். கேரளத்துல 250 ரூபாய்ங்கிறது அது போதாதுங்கிறது தான் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு. பல சந்தர்ப்பங்களையும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் தகுந்த விலை கிடைக்கிறது இல்லை, தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தொழிலாளர்களுக்கு கிடைச்சா கூட விளை கொஞ்சம் கம்மியாக, காப்பு கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அப்ப அந்த ஒரு சூழல்ல இங்க
கண்டிப்பா ரப்பர் தோட்ட தொழிலாளர்களையும் அதனுடைய உரிமையாளர்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக அரசு எடுக்க வேண்டும்.